வணக்கம். லீனியர் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். கோவை வீராசாமி முதலியார் உயர்நிலைப் பள்ளியில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய உள்கட்டமைப்பு வசதிகளை ரோட்டரி கிளப் மற்றும் சிஜி வாக் நிறுவனம் மாணவர்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தன. கோவை வீராசாமி முதலியார் உயர்நிலைப் பள்ளியில் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சவுத் மற்றும் சிஜி வாக் சாப்ட்வேர் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு திட்டமான கல்விச் சோலை மூலம் மேற்கொள்ளப்பட்ட உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் திறந்து வைக்கப்பட்டன. சிஜி வாக் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் சுரேஷ் புதிய வசதிகளை திறந்து வைத்தார். ரோட்டரி மாவட்ட ஆளுநர் மாருதி உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்த திட்டத்தின் கீழ் புதிய உணவு கூடம், ஸ்மார்ட் வகுப்பறை, சிசிடிவி கேமராக்கள், விளையாட்டு மைதான மேம்பாடு, மேற்கூரை அமைப்பு, கை கழுவும் வசதி, நுழைவாயில் மற்றும் தரைத்தள சீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. நிகழ்ச்சியில் ரோட்டரி நிர்வாகிகள், சிஜி வாக் நிறுவன அதிகாரிகள், பள்ளி நிர்வாகிகள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். மாணவர்களின் கல்வி, பாதுகாப்பு மற்றும் சுகாதார வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டத்திற்கு பள்ளி நிர்வாகம் நன்றி தெரிவித்தது. திருச்சி அருகே 300க்கும் மேற்பட்டோரிடம் 5 கோடிக்கும் அதிகமாக சீட்டு மோசடி நடந்ததாக பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருச்சி மாவட்டம் முசிறியில் கடந்த 4 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த தனியார் சீட்டு நிறுவனத்தில் 450க்கும் மேற்பட்டோர் 1 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரை முதலீடு செய்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் முதிர்வடைந்த சீட்டு தொகையை பெற நிறுவன அலுவலகத்திற்கு சென்றவர்கள் அலுவலகம் பூட்டப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். 300க்கும் மேற்பட்டோரிடம் சுமார் 5 கோடிக்கும் அதிகமாக தொகை மோசடி செய்யப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பாதிக்கப்பட்டவர்கள் முசிறி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றபோது பல கோடி ரூபாய் மோசடி தொடர்பான விவகாரம் என்பதால் திருச்சி பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் அளிக்க காவல்துறையினர் அறிவுறுத்தினர். தங்களின் வாழ்நாள் சேமிப்பு பணத்தை இழந்துள்ளதாக வேதனை தெரிவித்த பொதுமக்கள் தமிழக அரசு தலையிட்டு பணத்தை மீட்டு தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். என் பேர் ராயதுரைங்க. நான் திருச்சி மாவட்டம் முசிறிலேருந்து வந்திருக்கேன். நான் தமிழ்நாட்டில் மொத்தம் ஆதி சிவன் பிரைவேட் சிஸ்பன்ஸ் கம்பெனின்னு சொல்லிட்டு 7 சீட்டு கம்பெனி வந்து திருச்சி மாவட்டத்தில் மொத்தம் 4 பிரான்ச் வச்சுருக்காங்க. இதோட மெயின் பிரான்ச் வந்து வையம்பட்டியில் இருக்குது. வையம்பட்டியில் மெயின் பிரான்ச்சும் திருச்சி முசிறியில், தோரங்குறிச்சியில், துறையூரில் மற்றும் வந்து மணப்பாறையில் மீதி 4 கிளை வச்சுருக்காங்க. இதோட நிறுவன தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பிரபு, முருகானந்தம், ரவி மற்றும் அவரோட சொந்தக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா சத்ய பிரசாத் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த கம்பெனி நிறுவனம் வந்து வச்சு நடத்திட்டு வராங்க கடந்த 10 வருஷமாக. இந்த நிறுவனத்தில் வையம்பட்டியில் இருக்கிற மெயின் பிரான்ச்சில் வந்து கிளை மேலாளராக, அந்த மெயின் கிளையோட மேலாளராக ஜான்ஸ் மேரி மற்றும் அலைஸ் மேரியிலிருந்து இருக்காங்க. நாங்கள் மொத்தம் வந்து 4 பிரான்ச்சில் இருக்கவங்களும் வந்திருக்காங்க. நேற்று கிட்டத்தட்ட வந்து குறைஞ்ச ஒரு 250-300 பேர் பக்கமாக மனு கொடுத்துருக்காங்க. அந்த மனு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனம் ஆதிசிவன் சிஸ்பன்ஸ் வந்து பிரைவேட் கம்பெனி, இந்த 7 சீட்டு கம்பெனி வந்து இந்த திருச்சி மாவட்டத்தில் 4 பிரான்ச்லையும் 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 50 லட்சம் சொல்லிட்டு சீட்டு கம்பெனி வந்து நடத்தி வந்தாங்க கடந்த 10 வருஷமாக. இங்கே வந்து இந்த 4 கிளையிலையும் வந்து என்னன்னா நிறைய வாடிக்கையாளர், குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 to 2500 வாடிக்கையாளர் வந்து இதில் வந்து சீட்டு கம்பெனியில் வந்து போட்டு சீட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க கடந்த 6-7 வருஷமாக. இப்போ ஒரு 2 மாசமா என்ன நடக்குதுன்னா, இந்த கம்பெனியில் வந்து சரியான முறையில் பண பட்டுவாடா, அதாவது குழுக்களில் சீட்டு எடுத்தவங்களுக்கும் பண பட்டுவாடா சரியான கொடுக்கல. அது இல்லாமல் குழுக்களில் கலந்துக்கிட்டு பணம் தர்றவங்களுக்கும் கொடுக்கல. இது விஷயமா நாங்கள் வந்து வாடிக்கையாளர்களும் சம்பந்தப்பட்ட கிளை 4 கிளையிலையும் போய் நாங்கள் நேரடியாக கேட்டப்ப எங்களுக்கு வந்து திங்கக்கிழமையே எங்களோட நிறுவன தலைவர் வந்து எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து என்னால் இதை வந்து சமாளிக்க முடியல, வாடிக்கையாளர்களுக்கும் பணம் கொடுக்க முடியல, எனக்கு வந்து நஷ்டமாயிடுச்சு, என்னோட சொத்து பத்தை வித்தாவது என்னோட வாடிக்கையாளர் எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துடலான்னு பார்த்தேன், நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன், என்னால் எந்த முயற்சியிலையும் எனக்கு பயனடையலை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக வந்து சமூக வலைதளத்தில் வாட்ஸ்அப் மூலியமா அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிற ஊழியர்கள் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஓப்பன் டாக்ல விட்டுருக்காரு. அந்த ரெக்கார்டிங் வந்து இப்போ எல்லாத்துட்டையுமே, நேற்று மனு கொடுத்த 200 பேராக இருக்கட்டும், இன்னைக்கு மனு கொடுத்த 400 பேராக இருக்கட்டும், எல்லாத்துட்டையுமே அந்த வந்து ரெக்கார்டிங் இருக்குது. இந்த ரெக்கார்டிங்கை நாங்கள் வந்து பார்த்தோன்னே டைரெக்டாக சம்மந்தப்பட்ட கிளை எல்லா கிளைக்கும் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே அந்த கிளைக்கு போனோம். கிளையில் இருக்க ஊழியர்கிட்ட கேட்கும்போது ஊழியர்கள் என்ன சொன்னாங்கன்னா, சார் எங்களுக்கே இந்த விஷயம் தான் தெரியும், நாங்களும் சீட்டு போட்டிருக்கோம், நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம், இதில் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்குமே ஒன்றுமே தெரியல அப்படின்னு கிளையில் வேலை செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் ரொம்ப புலம்புனாங்க. அந்த கிளை ஊழியர்களும் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக, பொதுமக்களுக்கு சப்போர்ட்டாக இங்கே கிளை ஊழியர்களும் இங்கே வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க.
மின்வாரிய ஒப்பந்த பணியாளர்களை நிரந்தர பணியில் அமர்த்த வலியுறுத்தி மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி சார்பில் திருச்சியில் கவன ஈர்ப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொழிலாளர் அமைப்பான மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி சார்பில் மின் வாரியத்தில் பணியாற்றும் 5493 ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தர பணியில் அமர்த்த வலியுறுத்தி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே கவன ஈர்ப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ, மாநில பொதுச் செயலாளர் ஆவடி அந்திரிதாஸ் உள்ளிட்டோர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ, எழுத்துத் தேர்வு மற்றும் உடற்தகுதி தேர்வில் வெற்றி பெற்றும் பல ஆண்டுகளாக பணி நியமன ஆணைக்காக காத்திருந்த 5000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு அரசின் புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதற்கு நன்றி தெரிவித்தார். எதிர்க்கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, சட்டப்பேரவையுடைய மாண்புகள் பின்பற்றும் தான் நான் சொல்றேன். அது அப்படியே சொல்லுமே தவிர அதுக்குள்ள போய் இவங்க ஒருத்தர் நான் பேசணும் வச்சுக்கோங்க, சரியா வராது. மொத்தத்தில் சட்டப்பேரவையோட மாண்புகள் பின்பற்றுவது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். சட்டப்பேரவையில தான் இந்த அரசியல் விமர்சனங்கள்லாம் இருக்கணும், வேற எங்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. யாருங்க? நிர்மலா சீதாராமன். அதாவது அரசியல் ரீதியா மக்கள் சார்ந்த அரசியல் தனி மனித தாக்குதல் இல்லாம, எந்தவித ஆதாரங்கள் இல்லாம, ஒரு அவதூறு குற்றச்சாட்டுகள் இல்லாம நீங்க மக்கள் சார்ந்த அரசியல் பேச தப்பு இல்லை. அந்த அம்மா அவங்க அப்படியே அதை நினைச்சு சொல்லியிருப்பாங்க. 27ஆம் தேதி கூட்டணி மாறிடுறீங்களா சார்? ஏங்க இன்னைக்கு 24 அன்னைக்கு தெரிஞ்சுருங்க. நீங்க எதுக்கு அவசரம்? எதுக்கு எங்க கட்சியில் இருக்கிற அத்தனை பேர் பொதுக்குழு கிட்ட 2000 பேர் பொதுக்குழு உறுப்பினர் இருக்கிறாங்க, மாவட்ட செயலர் இருக்கிறாங்க, பொருளாளர் இருக்கிற, அவைத்தலைவர் இருக்கிற, அவங்கள வச்சுட்டு நம்ம அவங்க பேசி எல்லாம் தலைவர் முடிவெடுப்பார். கோவை அருகே புதிதாக திருமணமான பெண் மதுவில் விஷம் கலந்து கொலை செய்யப்பட்டு அவரது உடல் நொய்யலாற்றில் வீசப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் காரணம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஆனந்தகுமார் மற்றும் மகேஸ்வரி தம்பதியினர் கடந்த 1 மாதத்திற்கு முன்தான் திருமணம் செய்து கொண்டனர். குடும்ப தகராறின் காரணமாக இருவரும் கோவை கரவள்ளி மாதப்பூர் பகுதியில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கி இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் மது வாங்கி தருவது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் ஆனந்தகுமார் மதுவில் விஷம் கலந்து மனைவி மகேஸ்வரிக்கு கொடுத்து கொலை செய்ததும் போலீசார் விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. பின்னர் தந்தை ஆறுமுகம் மற்றும் சித்தப்பா சுப்பிரமணி ஆகியோரின் உதவியுடன் மகேஸ்வரியின் உடலை சாக்குப்பையில் கட்டி இருசக்கர வாகனத்தில் எடுத்து சென்று செங்குத்துறை அருகே உள்ள நொய்யலாற்றில் வீசியதாகவும் விசாரணையில் ஒப்புக்கொண்டுள்ளார். புகாரின் பேரில் கருமத்தம்பட்டி போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து ஆனந்தகுமாரை கைது செய்தனர். தொடர்ந்து அவரது வாக்குமூலத்தின் அடிப்படையில் நொய்யல் ஆற்றிலிருந்து மகேஸ்வரியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பினர். இந்த வழக்கில் உடந்தையாக இருந்த ஆறுமுகம் மற்றும் சுப்பிரமணியையும் போலீசார் கைது செய்து மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவை நஞ்சுண்டாபுரம் ஊராட்சியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விகேவி குரூப் ஆஃப் கம்பெனி சார்பில் தொடர்ந்து 20 ஆண்டாக நோட்டு புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகள் வழங்கப்பட்டன. கோவை சோமையனூரை தலைமையிடமாக கொண்ட விகேவி குரூப் ஆஃப் கம்பெனி சார்பில் நஞ்சுண்டாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட அனைத்து அரசு பள்ளி மற்றும் அங்கன்வாடி மாணவர்களுக்கும் தொடர்ந்து 20வது ஆண்டாக கல்வி உதவி திட்டத்தின் கீழ் நோட்டு புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகள் வழங்கப்பட்டன. நஞ்சுண்டாபுரம் ஊராட்சி முன்னாள் தலைவரும் விகேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சேர்மனுமான விகேவி சுந்தரராஜ் பல்வேறு பள்ளிகளுக்கு சென்று 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு சுமார் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நோட்டு புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இறுதியாக சோமையனூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் விகேவி குரூப்ஸ் நிர்வாக இயக்குனர் எஸ் வினீஸ், முன்னாள் ஊராட்சி நிர்வாகிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். நம்ம பேர் விகேவி சுந்தரராஜ். நான் முன்னாடி ஊராட்சி மன்ற 25 நஞ்சுண்டாபுரம் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர். இந்த கோவை மாவட்டம் பிரணக்கம்பாளையம் 25 நஞ்சுண்டாபுரம் இந்த கிராமத்தில் உள்ள 8 கிராமத்தில் உள்ள பள்ளிகளுக்கு தொடக்க பள்ளிகளிலிருந்து 8ஆம் கிளாஸ் படித்த மாணவர்களுக்கு அனைவருக்குமே புத்தகம், புத்தகப்பை 20 ஆண்டுகளாக வழங்கி கொண்டு இருக்கிறோம். அடுத்த மாதம் 10th +2 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை பரிசு வழங்கப்படுகிறது. பழனி அருகே பட்டா நிலத்தை ஆக்கிரமித்து
தேவஸ்தான நிர்வாகம் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடியைச் சேர்ந்த முத்துசாமி மற்றும் அவரது மகன் சசிகுமார் ஆகியோர் இடும்பன்மலை அருகே பழனி முருகன் கோவிலின் பின்புறத்தில் உள்ள 2.5 ஏக்கர் பட்டா விவசாய நிலத்தில் பல ஆண்டுகளாக விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தேவஸ்தான பேருந்து நிலையத்திற்கு செல்லும் வகையில் தங்களது நிலத்தில் பாதை அமைக்கும் பணியை தேவஸ்தான நிர்வாகம் மேற்கொண்டுள்ளதாகவும் மேலும் அந்த 2.5 ஏக்கர் நிலத்தையும் கையகப்படுத்தி கட்டிடங்கள் அமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் சசிகுமார் தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். பட்டா ஆவணங்கள் இருந்தும் தங்களது நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர்கள் அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக தலையிட்டு நிலத்தை மீட்டு தந்து மீண்டும் விவசாயம் செய்ய வழிவகை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். என்னோட பேர் சசிகுமார், எங்கள் அப்பா பேர் முத்துசாமி, இது எங்கள் சித்தப்பா கிருஷ்ணன். நாங்கள் தாழ்த்தப்பட்ட தலித் சமுதாயத்தை சேர்ந்த பல பட்டியல் இனத்தை சேர்ந்த மக்கள். நாங்கள் எங்களுடைய பூர்வீக தொழில் வேளாண்மை விவசாயமாகும். காலங்காலமாக நாங்கள் இதை நம்பித்த விவசாயத்தை நம்பித்த வாழ்வாதாரம் இருக்குது. இது பின்னாடி பார்க்கறது எங்களோட 2.5 ஏக்கர் நிலம். இது முப்போகம் விளையக்கூடிய விவசாய நிலமாகும். இதுல விளையக்கூடிய வருமானத்தை வச்சுதான் எங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரமே அமைந்திருக்கிறது. ஆனா பழனி திருக்கோயில் தேவஸ்தானம் எங்களோட நிலத்தை அத்துமீறி நாங்கள் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்களை மறைத்து வலுக்கட்டாயமாக எங்களை காவல்துறை, வருவாய்த்துறை மற்றும் போலீஸு, ரவுடிகள், லோக்கல் கான்ட்ராக்டர் எல்லாரும் எங்களை அத்துமீறி விரட்டி அடித்து எங்கள் நிலத்தை எங்களுக்கு எந்தவித நிவாரணமும் தராமல் எங்களிடமிருந்து வலுக்கட்டாயம் புரியும் எங்களை விரட்ட பார்க்கிறார்கள். இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா எங்கள் நிலத்தில் அத்துமீறி ரோடு போட்டு வர்றாங்க. ₹1 கூட நிவாரணம் தரல. நாங்கள் தலித் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்காக கான்ட்ராக்ட்காரர் எங்களை மிரட்டி அடித்து விரட்டுறாங்க. எங்களுக்கு எந்தவித நிவாரணமோ எந்தவித உதவியோ தரல. தமிழக மக்கள் எங்கள் பின்னாடி நின்று எங்களுக்கு உதவி செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தாராபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவனரும் தமிழக முதல்வருமான விஜயின் 52வது பிறந்த நாளினை முன்னிட்டு 1500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சிறப்பு பிரியாணி வழங்கி கொண்டாடப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சியின் 4வது வார்டில் தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவனரும் தமிழக முதல்வருமான ஜோசப் விஜயின் 52வது பிறந்த நாளினை முன்னிட்டு சிறப்பு நலத்திட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகத்தின் திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் யுவராஜ் மகேஷின் அறிவுறுத்தலின்படி மாவட்ட இணைச் செயலாளர் ஷேக் பரீத் மேற்பார்வையில் வடக்கு நகர செயலாளர் கதிரேசன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட எளிய மற்றும் ஏழை மக்களுக்கு சிறப்பு பிரியாணி வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் நகர துணை செயலாளர் தினகரன், நகர ஒருங்கிணைப்பாளர் இதயக்கனி, 4வது வார்டு செயலாளர் கார்த்திக், இணைச் செயலாளர் அரவிந்தன், துணை செயலாளர் சசிகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நகர செயற்குழு உறுப்பினர் மாரிமுத்து செய்திருந்தார். இந்தியாவில் தனி மனித சித்திரவதைக்கு எதிராக தனி சட்டம் இன்னும் இயற்றப்படாதது கவலைக்குரியது என்று சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி. சுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் கோயம்புத்தூர் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் சித்திரவதை குறித்த அரசியல் சட்ட பார்வை என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி. சுந்தரராஜன், இந்தியா 1997ஆம் ஆண்டு ஐநா சித்திரவதை எதிர்ப்பு உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்ட போதிலும் அதற்கான தனி சட்டம் இதுவரை இயற்றப்படவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் காவல் நிலைய சித்திரவதை, சட்டவிரோத காவல், என்கவுண்டர் போன்ற மனித உரிமை மீறல்கள் குறித்து உரிய விசாரணைகள் நடைபெறுவதில்லை என்றும் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் வழிகாட்டுதல்கள் முழுமையாக அமல்படுத்தப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அரசியல் சட்டத்தின் 14, 20 மற்றும் 21வது பிரிவுகள் மனித உரிமைகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதாக குறிப்பிட்ட அவர் தனி மனித சித்திரவதையை தடுக்க வலுவான சட்ட நடவடிக்கைகள் அவசியம் என்றும் வலியுறுத்தினார். சர்வதேச போதை விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் போதைப் பொருள் தடுப்பு மற்றும் கடத்தலுக்கு எதிரான 5 கிலோமீட்டர் மினி மாரத்தான் நடைபெற்றது. சர்வதேச போதை விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்ட விளையாட்டுத்துறை சார்பில் நாகர்கோவிலில் போதைப் பொருள் தடுப்பு மற்றும் கடத்தலுக்கு எதிரான 5 கிலோமீட்டர் விழிப்புணர்வு மினி மாரத்தான் நடைபெற்றது.
அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் தொடங்கிய இந்த மாரத்தான் மணிமேடை, வேப்பமூடு, நீதிமன்ற சாலை வழியாக நடைபெற்றது. இதில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார், மாவட்ட ஆட்சியர் பிரதாப், அரசு அலுவலர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் ஏராளமான பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியர்கள் விழிப்புணர்வு பதாகைகளுடன் கலந்து கொண்டனர். ஸ்டாப் ட்ரக்ஸ் என்கின்ற தலைப்பில் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை தமிழ்நாடு முழுவதும் மாரத்தான் ஓட்டம் மூலம் விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை மதிப்பிற்குரிய தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 38 வருவாய் மாவட்டங்களில் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு சி. ஜோசப் விஜய் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் நிறைய அமைச்சர்கள், மக்கள் பிரதிநிதிகள், விளையாட்டு துறையினுடைய அதிகாரிகள் எல்லாரும் வந்து பங்கேற்றிருக்காங்க. இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் வந்து ஸ்டேடியத்திலேருந்து தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் ஓடி இங்கே மாணவ மாணவிகள், வீரர்கள், வீராங்கனைகள், நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், நம்முடைய விளையாட்டு அலுவலர் எல்லாரும் சேர்ந்து அதில் பங்கு பெற்றிருக்கோம். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கோவையில் சங்கர் IAS அகாடமி சார்பில் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கோவை கிராஸ்கட் சாலையில் சங்கர் IAS அகாடமி சார்பில் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை கோவை மாநகர காவல் ஆணையர் கண்ணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்று போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு வாசகங்களை ஏந்தியபடி பேரணியாக சென்று பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். போதைப்பொருள் இல்லாத ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்ற விழிப்புணர்வு செய்தியுடன் பேரணி நிறைவடைந்தது. இன்றைய தினத்துல மாணவர்களாகிய அனைவரும் தங்களுடைய உறவுகள் மற்றும் நட்புகளுக்கு மத்தியில இந்த போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணியை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். அண்ட் இதை சிறப்பாக எங்களுடைய சீஃப் கெஸ்ட் எல்லாரும் வந்து துவங்கி வச்சிருக்காங்க. ஸோ இன்றைய தினத்துல அனைவரும் இந்த பிளட்ஜ் எடுக்கணும் அப்படிங்கிறத நாங்க வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவனரும் தமிழக முதல்வருமான விஜயின் 52வது பிறந்த நாளினை முன்னிட்டு கோவை சாய்பாபா கோவிலில் சிறப்பு வழிபாடு மற்றும் தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவனரும் தமிழக முதல்வருமான ஜோசப் விஜயின் 52வது பிறந்த நாளினை முன்னிட்டு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பில் சாய்பாபா கோவிலில் சிறப்பு வழிபாடு மற்றும் தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கத்தேரை இழுத்து வழிபட்டனர். பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி. ராஜ்குமார், மக்கள் நல பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வரும் முதல்வர் விஜயை விமர்சிப்பவர்களை பற்றி கட்சியினர் கவலைப்பட மாட்டார்கள் என்றும், மக்கள் முதல்வராக உள்ள விஜய் நீண்ட ஆயுளுடன் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். தமிழக முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு கோவையில் பிரசித்தி பெற்ற சாய்பாபா கோவிலில் தங்கரதம் இழுத்து அவர் நீரடி வாழணும்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் வேண்டி தங்கத்தேர் இழுத்திருக்கோம். அவரோட பிறந்த நாள் முன்னாடி நிறைய நலத்திட்ட உதவிகளும் சரி, ரத்த தான முகாம், நிறையா திட்டங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். சிறப்பாக மக்களோட ஆதரவோட அவரோட ஆட்சி நல்லா ஈடுபடி இனி 15 வருஷம் நீடிக்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் வேண்டிக்கிறோம். தமிழக அரசு வெளியிட்டு வரும் வெள்ளை அறிக்கைகள் புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான முன்னோட்டமா அல்லது புதிய திட்டங்களுக்கு பூட்டு போடுவதற்கான காரணமா என்று முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளுடன் புதிய திட்டங்களும் அறிவிக்கப்படும் என்று மக்கள் எதிர்பார்த்த நிலையில் தமிழக அரசு தொடர்ந்து வெள்ளை அறிக்கைகளை மட்டுமே வெளியிட்டு வருவதாக விமர்சித்துள்ளார். நிதி மேலாண்மை குறித்த வெள்ளை அறிக்கையில் மாநில கடன் மற்றும் தனிநபர் கடன் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், இதன் மூலம் தேர்தல் வாக்குறுதிகளான பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட திட்டங்களை முழுமையாக செயல்படுத்த முடியாது என்ற நிலையை அரசு மறைமுகமாக தெரிவிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும்
மின் வாரியத்தின் வெள்ளை அறிக்கையில் கடன் சுமை, காலி பணியிடங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு குறைபாடுகள் குறித்து கூறப்பட்டுள்ள நிலையில் மாநிலத்தில் தொடரும் மின்வெட்டுக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக அதற்கு நியாயம் கற்பிக்கும் வகையிலேயே அந்த அறிக்கை இருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். நிதி மேலாண்மை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டது. அதிலே 2021ஆம் ஆண்டு 5 லட்சம் கோடியாக இருந்தது. 2026ஆம் ஆண்டு 10 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. தனிநபர் கடனாக 1,28,934 ரூபாய் ஒவ்வொருவருக்கும் கடனாக இருக்கிறது என்று ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டது. இந்த புள்ளி விவரங்களை புட்டு வைப்பது எதற்காக என்று பார்த்தால், தேர்தல் அறிக்கையிலே கொடுத்த பயிர்க்கடன் தள்ளுபடி முழுமையாக கிடைக்காது என்பதை சொல்வதற்காக தமிழ்நாட்டினுடைய மொத்த கடனை வெளியிட்டிருக்கிறது. கடன் அளவு தெரிந்துதான் தேர்தல் அறிக்கையை கொடுத்த நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் இப்போது தமிழ்நாட்டின் கடன் அளவால் பயிர்க்கடன் தள்ளுபடி கிடையாது என்கிற குளறுபடி அறிவிப்பை பார்த்து ஒவ்வொரு நாளும் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அதை தொடர்ந்து மின்வெட்டு தமிழகம் முழுவதும் இருக்கிறது. ஏன் அமைச்சர்கள் பங்கேற்கிற தாவேக அரசனுடைய கட்சியின் அலுவலகமான பனையூரிலே அத்தனை அமைச்சர்கள் இருக்கிற போது பவர் கட்டு ஏற்படுகிறது. சூப்பர் பவராக ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிற முதல்வர் விஜய் அவர்கள் இந்த பவர் கட்டுக்கு புரட்சி தலைவர் இதயதேவ அம்மா அவர்கள் மின்மிகை மாநிலமாக உருவாக்குகிறேன் என்று சவால் விடுத்து மின் பற்றாக்குறை மாநிலமாக இருந்த தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக உருவாக்கி ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார்கள். இனிவரும் செய்திகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். கோவையில் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் சாலையோரத்தில் ஆபாசமாக பேசி கைகலப்பில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரிலிருந்து கோவை நோக்கி வந்த 2 தனியார் பேருந்துகளுக்கு நேர கடைபிடிப்பு மற்றும் பயணிகளை ஏற்றுவது தொடர்பாக ஏற்பட்ட தகராறு கணியூர் சுங்கச்சாவடி அருகே முற்றியது. பேருந்துகளை நிறுத்திய ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பின்னர் கைகலப்பிலும் ஆபாச பேச்சு மற்றும் கொலை மிரட்டலிலும் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் பயணிகளின் சமரசத்தை தொடர்ந்து பேருந்துகள் இயக்கப்பட்டன. இந்த சம்பவத்தின் வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் இதுபோன்ற நிகழ்வுகளை தடுக்க போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் ஒரே இருசக்கர வாகனத்தில் 4 பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை ஆர்எஸ்புரம் காந்தி பார்க் பகுதியில் பள்ளி சீருடையில் இருந்த 4 மாணவர்கள் ஹெல்மெட் அணியாமல் ஒரே 2 வீலரில் சாகசமாக சென்ற காட்சி வெளியாகியுள்ளது. போக்குவரத்து விதிகளை மீறி வளைவுகளில் ஆபத்தான முறையில் வாகனத்தை இயக்கிய இந்த சம்பவம் மற்ற வாகன ஓட்டிகளையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. பின்னால் வந்த வாகன ஓட்டி பதிவு செய்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வாகன பதிவு எண்ணின் அடிப்படையில் விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட மாணவர்கள் மற்றும் வாகன உரிமையாளர்கள் மீது காவல்துறையும் பள்ளி நிர்வாகமும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சூலூர் அருகே பேக்கரியின் பூட்டை உடைத்து மீண்டும் திருட்டு நடைபெற்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெங்கடாபுரம் பகுதியில் உள்ள ஒரு பேக்கரியில் கடந்த வாரம் திருட்டு நடந்ததை தொடர்ந்து கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்ட நிலையில் மீண்டும் அதிகாலை நேரத்தில் வந்த மர்ம நபர்கள் பூட்டை உடைத்து திருட முயன்றுள்ளனர். மேலும் கண்காணிப்பு கேமராக்களை துணியால் மூடி அதன் திசையையும் மாற்றிய பின்னர் திருட்டில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக நீலாம்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கண்காணிப்பு கேமரா காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடத்தி வருகின்றனர். சமீபத்தில் அடுத்தடுத்த திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருவதால் அப்பகுதி மக்களிடையே அச்சம் அதிகரித்துள்ளது. இதை பூட்டை உடைச்சு இதை கடப்பாறை கம்பி வச்சு நம்ப பார்த்துருக்காங்க, நம்பி எடுத்திருக்காங்க. பூட்டை உடைச்சிருக்காங்க. பூட்டை உடைச்சு போட்டு கேமராவில் பாருங்க துணியை அப்படியே சுற்றி விட்டு
அது பின்னாடி நம்ம வேலை பார்க்குற கடையில் வேலை பார்க்குறவங்களோட பின்னாடி காஞ்சதை எடுத்தாந்து இந்த சுற்றி விட்டுருக்காங்க. அது மாதிரி அந்த ஒரு கேமராவில் அப்படியே அந்த இந்த வழியே தான் வந்து இந்த கேமராவையும் அப்படியே கீழே சாய்ச்சி விட்டு இதை மறைச்சி விட்டு இந்த வழியை திருப்பி போயிருக்காங்க. இந்த வழியை திருப்பி போய் பின்னாடி ஷட்டரை ஓப்பன் பண்ண முடியலை அப்படிங்கிறதுனால பின்னாடி வழியை போய் ஏதாவது உடச்சி உள்ளே போயிடலாமாங்கிற மாதிரி கோணத்தில் வந்திருக்காங்க. இது இந்த வழியை வந்து இந்த வழியை வந்து பின்னாடி ரூம் இருக்குது. அது மாதிரி இப்போ கடைக்கு முன்னாடி உடைக்க முடியலை அப்படின்னு தெரிஞ்சதுனால சென்ட்ரல் லாக்குனா எடுக்க முடியலை அப்படின்னு தெரிஞ்சதுனால பின்னாடி வழியை வந்து இதில் வழியை வந்து பின்னாடி இங்கே உள்ளதை வந்து உடைச்சு அப்படி உள்ளே போகலாமா அப்படிங்கிற கோணத்தில் இங்கே உடைச்சு பார்த்துருக்காங்க கம்பியை வச்சு. அது சிசிடிவியில் கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. வால்பாறை சாலையில் குட்டியுடன் 4 யானைகள் முகாமிட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் பயணிக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் ஆழியாறு சோதனைச்சாவடி அருகே வால்பாறை செல்லும் சாலையில் குட்டியுடன் 4 யானைகள் நடமாடி வருகின்றன. குட்டியுடன் இருப்பதால் யானைகள் ஆக்ரோஷமான நிலையில் இருப்பதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. எனவே வால்பாறைக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் வாகனங்களை கவனமாக இயக்குவதுடன் யானைகளை புகைப்படம் எடுக்கவோ அருகில் செல்லவோ முயற்சிக்க வேண்டாம் என்றும் வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருச்சி அருகே மூதாட்டியை ஆன்லைன் மூலம் மிரட்டி 74 லட்சத்திற்கு மேல் மோசடி செய்த வழக்கில் 5 பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 62 வயது பெண்ணிடம் தொலைத்தொடர்புத்துறை மற்றும் பெங்களூரு காவல்துறை அதிகாரிகள் என்று போலியாக பேசி ஆதார் அட்டை குற்ற வழக்கில் பயன்படுத்தப்பட்டதாக கூறி கைது செய்வதாக மிரட்டி பல தவணைகளில் 74,75,000 மேல் பணம் பறித்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்திய திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் கோவை, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் 5 பேரை கைது செய்து செல்போன்கள் மற்றும் போலி வங்கிக் கணக்கு ஆவணங்களை பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் இந்த மோசடி கும்பலின் மற்ற உறுப்பினர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கோவையில் பெண்கள் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் வகையில் பிக்கி ஃப்ளூ பஜார் 2026 கண்காட்சி தொடங்கியுள்ளது. இந்திய தொழில் வர்த்தக சபையின் மகளிர் அமைப்பான ஃபிக்கி ஃப்ளோ கோவை கிளை சார்பில் அவினாசி சாலையில் உள்ள சுகுணா கல்யாண மண்டபத்தில் இந்த கண்காட்சி ஜூன் 26 மற்றும் 27 ஆகிய 2 நாட்கள் நடைபெறுகிறது. 11வது ஆண்டாக நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் கோவை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் தலைமையிலான தொழில் நிறுவனங்கள் மற்றும் சுய உதவிக்குழுக்கள் தங்களது தயாரிப்புகளை காட்சிப்படுத்தி தொழில் முனைவு வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை பொதுமக்களிடம் அறிமுகப்படுத்துகின்றன. நிலக்கோட்டையில் கறிக்கடைகளை பகிரங்க பொது ஏலம் விடாமல் பழைய வியாபாரிகளுக்கே புதுப்பித்து வழங்கும் முடிவுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டன சுவரொட்டிகள் ஒட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நிலக்கோட்டை பேரூராட்சிக்குட்பட்ட 38 கறிக்கடைகளுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த பொது ஏலம் திடீரென்று ரத்து செய்யப்பட்டு தற்போதைய கடைதாரர்களுக்கே மேலும் 3 ஆண்டுகள் புதுப்பித்து வழங்க முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அரசிற்கு வருவாய் இழப்பு ஏற்படும் என்று குற்றம் சாட்டிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளிப்படையான முறையில் பகிரங்க பொது ஏலம் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி நகரின் பல்வேறு பகுதிகளில் கண்டன சுவரொட்டிகள் ஒட்டியுள்ளது. இதனால் நிலக்கோட்டையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும் லிமேக்ஸ் என்ற OTT தளத்திலும் கண்டு களியுங்கள். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.